ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வெப்சைட் ரெஸ்கியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சீரீஸாக நம்ம வந்து போட போகிறோம். ஒவ்வொரு செத்து போகிற வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி உள்ள டிசைன் உள்ள வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை சாக கிடக்கிற வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் யூஐலாம் நல்லா இல்லாத வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ரீடிசைன் பண்ணி நம்ம இந்த ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா A2D சேனல் நடத்திட்டு இருக்கிற A2D PC ஃபேக்ட்ரியோட வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட் நான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் வந்து நிறையா வந்து யூஐ லெவலில் ரொம்ப ஒரு பேசிக்காக எவ்வளோ பேசிக்காக ஒரு யூஐ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த ஹீரோ செக்ஷனில் உள்ள ஒரு CPU அனிமேஷன் தவிர. அது CPU பிசியான்னு தெரில. ஸோ சொன்னால் அடிப்பாங்க, அப்புறம் சோல்ஜர்ஸ் அசம்பிள்னு கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். அதனால இன்றைக்கி நம்ம A2D PC ஃபேக்ட்ரியோட வெப்சைட்டை நியூ லுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் இஷ்யூ அந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக் த்ரூ வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் யூஐ லெவலில், யூஎக்ஸ் லெவலில் ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் யூஸருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஐ லெவல் வீடியோஸ், யூஎக்ஸ் டிசைன் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன வெப்சைட்டில் இருக்குது அந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா A2D PC ஃபேக்ட்ரியோட வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வீடியோ தான் நான் செக் பண்ணேன். ஸோ இந்த வெப்சைட் பார்க்குறப்போ நார்மலான ஒரு வெப்சைட் மாதிரி தான் இருக்குது. எனக்கு பெருசாக எந்த வித ஒரு இப்போ உள்ள மாடர்னாக உள்ள வெப்சைட் மாதிரி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து வந்திருக்கு எல்லாமே. இதெல்லாம் ஏதோ சும்மா வச்ச மாதிரி இருக்குது. மேபி இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஃபார்ம் வச்சு தான் அவங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பிசி பில்டிங் தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பட்டனில் கிளிக் பண்ணுறது மூலமாக கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து அது வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இங்கே அவங்க வந்து செக் பண்ணிக்கிறாங்க, டேட்டா வந்து யூசர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஃபைன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் கீழே வரேன்னா எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கார்டு தான். ஸோ இந்த கார்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஷான ஷேடோ இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஷேடோ எதாவது ஹோவர் பண்ணாலும் ஒரு கலர் வருது. பட் இந்த இடத்துல வந்து ஹோவரிங் வந்து தேவையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு கிளிக்கபிளோ ஏதோ ஒரு ஆக்ஷனோ எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ மேபி அவங்க டிசைன்காண்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் வந்து ஹவு திங்ஸ் ஒர்க், எப்படி A2D வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அது என்ன ப்ராசஸ்ன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் அதை பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுக்கறதுனால எல்லாம் ரீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ப்ராசஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்குது எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெட் இன் டச், அதாவது அவங்களோட காண்டாக்ட் அஸ் பேஜுக்கு வந்து கொண்டு போயிடறாங்க, டேரெக்டாக சப்போர்ட் பேஜுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட்டர் டேரெக்டாக கீழே வந்துடுது. இந்த ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ இருந்தாலே போதும், பெருசாக எந்த விஷயமே தேவை கிடையாது. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான காம்படிட்டர் ரிசர்ச் வச்சு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 டேயில் தான் பண்ண போகிறேன். ஒரே நாளில் நான் வந்து லேண்டிங் பேஜ் வந்து அப்படியே எண்ட் டிசைன் பண்ண போகிறேன் வித் மொபைல் அண்ட் வெப்சைட்க்கு ரெஸ்பான்சிவ்னஸோட. நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னலாம் தேவையில்லாத விஷயம் இருக்கோ எல்லாத்தையுமே கட் அவுட் பண்ண போகிறேன் நான். எல்லாமே தூக்கிடலாம். என்னென்னலாம் தேவை இருக்குது, ஸோ அது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ், சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் யூசருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இந்த டிசைனில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். பண்ணி முடிக்கிற டிசைனை அவங்களுக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். மேபி அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க. இவ்வளோ தான் அந்த வெப்சைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில் நவ் பட்டன், ஆக்ஷன் பட்டன், அதுதான் அந்த மெயினான ஆக்ஷன் இந்த ஒரு வெப்சைட்க்கு. ஸோ பேசிக்காக அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூகுள் ஃபார்மில் அவங்க வந்து யூசர்கிட்ட வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க டேரெக்டாக. ஸோ என்னென்ன மாதிரி வேணும், ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு பர்சனை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு வெப்சைட்டில். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ வந்து டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசைன் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி நான் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம டேரெக்டாக ஃபிக்மா ஓப்பன் பண்ணி சின்ன ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது கலர் கோடு வந்து ஒரு கலர் தான் அவங்களோட எல்லோ கலர். ஸோ அதில் நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டேரெக்டாக டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ டிசைன் பண்ணுறப்போ ஒரு சின்ன கிளிம்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது போக நான் வந்து ஒரு எண்ட் டிசைன் நான் வந்து சீக்கிரம் உங்ககிட்ட காமிக்கிறேன்.
minutes later. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற டிசைன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரோட்டோடைப்பிங் பார்ப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டோட ஒரு வியூ வந்து நான் வந்து இப்போ காமிக்கிறேன். ப்ரெசன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட ஃபைனல் அவுட். ஒரு லோகோ, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேவிகேஷன் பார். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கான்டாக்டஸ் பட்டன், நமக்கு டேரெக்டாக இங்கேருந்து ஆக்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹே சோல்ஜர்ஸ்னு ஒரு சின்ன ஒரு டேக்லைன் மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணேன், ஒரு சோல்ஜரோட ஐக்கான் வச்சு. நெக்ஸ்ட்டு ஹீரோ செக்ஷனோட ஒரு டைட்டில், ஸோ அதில் ஒரு குட்டியான ஒரு ஃப்ரேம் பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன், இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட ஆக்ஷன் பட்டனும் புக்கை டெமோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க டேரெக்டாக எதுக்காண்டி இந்த வெப்சைட்க்கு வராங்களோ ஸோ அந்த ஒரு ஆக்ஷனை நான் வந்து இங்கேயே கொடுத்துட்றேன் டேரெக்ட். ஸோ இந்த வெப்சைட்க்கு வரதுக்கான காரணம் ஒன்று வந்து ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் கேட்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வரலாம். ஸோ அப்படி இல்லைனா ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினான ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த ஒரு வெப்சைட்க்கு வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பிஎன்ஜி இமேஜ் பிசியோடதை நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா அவங்க எந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரோல் இருக்குது பார்த்திங்களா, இவ்வளோ பெரிய ஸ்க்ரோல். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு தேவை கிடையாது. ஸோ அதை நான் வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி நான் இந்த ஒரு இடத்துலையே நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹவ் இட் ஒர்க்ஸில் ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ், ஸோ அதை பற்றின ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு காம்போனன்ட் செலெக்ஷன். ஸோ ரெக்குயர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை பார்த்து காம்போனன்ட் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ராசஸர், மதர் போர்டு, ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் அசம்பிளி, அதாவது அதை வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி ஒரு என் ப்ராடக்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ அது கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஹை அண்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்க, பெஞ்ச் மார்க்ஸ் டெஸ்டிங், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே பண்ணுவாங்க டெக்னிக்கலாக. ஸோ நெக்ஸ்ட்டு செக்யூர் டெலிவரி, அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம யூசர், அதாவது அவங்களோட கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு செக்யூர் டெலிவரி. ஸோ இதை பற்றி நான் இதிலே முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பாப்புலர் பில்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் நான் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன், A2D பவர்ஃபுல் பில்ஸ்ன்னு. ஸோ அதில் ஒரு 6GB உள்ள ஒரு இமேஜஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறது மூலமாக, ஸோ ஒரு யூசர் இந்த வெப்சைட்க்கு வராங்க அப்படின்னா இதில் ஒரு மாடல் ஏதோ ஒரு பிடிச்சிருக்கு, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கேபினெட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி என்னோடய ஒரு பில்டில் நான் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு அது ஒரு ஆடான ஒரு பர்ச்சேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து இப்போது நான் இருக்கேன், எனக்கு வந்து பிசி பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஸோ இப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, ஸோ பிசி பில்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே நாலேஜ் இருக்குது, ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா, அவங்களே செலக்ட் பை ஓனுன்ற ஆப்ஷன் மூலமாக அவங்க வந்து டேரெக்டாக ப்ராசஸர் என்ன வேணும், ஸோ மதர் போர்டு என்ன வேணும், ரேம் என்ன வேணும், ஸோ அப்படிங்கிறத அவங்க இங்கேயே கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னால் 3D வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரீவியஸாக நான் வந்து ட்ரை பண்ணேன் பிளெண்டர் மூலமாக. பட் எனக்கு அதில் நாலேஜ் கிடையாது. ஸோ அதை நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸ்லாம் அது வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் இப்போ உள்ள இன்றைக்கான வீடியோவில் அதை என்னால் பண்ண முடியல. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இங்கே பேஸ் பண்ணி கிளிக் பண்ணுறப்போ இங்கே எனக்கு அப்டேட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூசர் இன்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் வெப்சைட்டில். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே செலக்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இங்கே வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூ டு பேமெண்ட், அதாவது இதை நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. இப்போ இங்கேயுமே எனக்கு ஒரு சில விஷயம் வந்து இப்போ பார்க்குறப்போ எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த நான் பண்ண ரீடிசைனில் ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு மேண்டட்ரி ஃபீல்டு மாதிரி கொடுத்தே ஆகணும். பிகாஸ் நான் வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன், மதர் போர்டு மட்டும் நான் செலக்ட் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா நான் எப்படி அசம்பிள் பண்ணுவேன்? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து சார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ன்றதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்களா கூகுள் ஃபார்ம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே வந்து ஃபார்மாக டிஸ்ப்ளே பண்ணுவோம். பட் அந்த ஸ்க்ரீன் நம்ம வந்து பண்ணலை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதில் வந்து டைம் வந்து போட விரும்பலை. ஓகே, கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தேன்னா அது டேரெக்டாக பேமெண்ட் கேட்வே போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அது ஒரு ப்ராசஸாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பேஸான ஒரு லேண்டிங் பேஜ் நம்ம க்ளீனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதன் கௌரியோட பார்த்தீங்கன்னா நிறையா கொலாபரேஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிருக்கனால ஸோ அவங்களுக்கும் பிசி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களோட ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி ஒரு சாம்பிள் டெஸ்டிமோனியல் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். மதன் கௌரி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனியல் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஃபூட்டர், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு டிசைனை நான் வந்து திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து வரேன். இதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபாண்ட்டில் ஒரு டைப்போகிராஃபியில் ஒரு புது ஸ்டைல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் போல்ட்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் படி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட் எப்படி இருக்குது இந்த ஒரு டிசைனில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட். ஸோ இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் வியூவோட ஒரு லுக்கு. ஸோ மொபைல் வியூவில் நமக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு டிசைன். ஸோ இந்த ஒரு டிசைன் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் இஷ்யூஸோ ஏதோ ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட ப்ரோட்டோடைப் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வெப்சைட்டை நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணலாம், வெப்சைட் டிசைனில் ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கூட பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட், ஏதாவது ஒரு வெப்சைட் கொஞ்சம் யூஐ கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். ஸோ நம்ம இதை பெட்டராக இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் இந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வெப்சைட்டை வந்து நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு வெப்சைட்டை பிக் பண்ணி ரீடிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயில் அனுப்ப போகிறேன் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில். ஸோ அவங்ககிட்டேருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from குணால்.